வந்து இங்க இது சொல்றீங்களா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க இங்க பண்ணும்போது இது எல்லாமே டைட் ஆயிக்கும். நமக்கு இங்க பிடிக்கும் போது இங்க டைட் ஆயிக்கும். ஏன்னா ஷோல்டர் வந்து நம்ம 6 இன்ச் வைக்கிறது தான். அதுக்கப்புறம் நம்ம அதை எதுவும் பண்ண போறது இல்லை. ஏன்னா இங்கெல்லாம் நம்ம பிடிச்சோம்னா அந்த பிளவுஸினுடைய அந்த லுக்கே போயிடும். அதனால இங்கெல்லாம் எதுவுமே நம்ம பண்ண வேண்டாம். இங்க மட்டும்தான் நம்ம எந்த சேஞ்சஸ் பண்ணணும்னாலும் இங்க சைட்ல தான் பண்ணணும். அதுவும் இல்லாம நீங்க கொஞ்சம் லூஸ் வச்சு நீங்க தண்ணியில போட்டா கொஞ்சம் ஸ்ரிங்க் ஆகும். அது கூட துணியினுடைய வித்தியாசம் வரும். ஆனா புதுசா போடும்போது லூஸ் வருது அப்படின்னா இந்த அளவு இதுதான் நமக்கு வந்து நம்ம எடுக்கிற செஸ்ட் ரவுண்டும் ஆர்ம் ஹோல் ரவுண்டும் கரெக்டா மேட்ச் ஆகல அப்படிங்கிறது. ஆமா, முன்னாடி டாட் பிடிச்சிட்டீங்களா, அதனால முன்னாடி லூஸ் வரும். எல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான். நம்ம அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டே போனோம்னா அது சரியாயிக்கும். மெயினா நான் சொல்றது ஷோல்டர், ஸ்லீவ் வைக்கிறது, யோக் வைக்கிறது, இது எல்லாமே 1/2 இன்ச்சு தான். இந்த ஓப்பன் பீஸ் வைக்கிறதும் நெக்கு ஜாயின் பண்றதும் தான் 1/4 இன்ச். இல்ல நான் சொன்னதுதான், இந்த கை வந்து இப்படி கர்வ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிருங்க. ஒரு தையல் மட்டும் இந்த ஆர்ம் ஹோல்ல இருந்து இப்படி மேல எடுத்து இப்படி கொண்டு வந்துருங்க. அதனால இந்த இடம் மட்டும் கொஞ்சம் சேர்த்து பிடிங்க. ஏன்னா இந்த இடத்துல லூஸ் வரும், கீழே இந்த இடம் லூஸ் வந்தா இங்கதான் வரும் அது. அதனால அந்த இடம் மட்டும் கர்வ் பண்ணிக்கோங்க. அது ஷார்ட் ஸ்லீவ்ல வந்து அந்த ப்ராப்ளம் வராது. இந்த லாங் ஸ்லீவ்ல தான் இந்த இது வரும். துணி நிறைய விடுறதுனாலயும் வரலாம். ஆனா இந்த இடம் வந்து இப்படி கர்வ் கொடுக்கணும், அப்பதான் அது சரியா வரும். நான் அந்த ஸ்லீவ் மட்டும் உங்களுக்கு ஒண்ணு நான் டிரா பண்ணி காட்டுறேன். இந்த இடம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்க வந்து இப்படி வளைக்கணும். அப்பதான் வந்து லூஸ் வராம இருக்கும். இப்ப இவ்வளவு கிளாத் வந்து இங்க நமக்கு எக்ஸஸா இருக்கும். இந்த இடத்துல மட்டும் இப்படி பெண்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் போடணும். 1/4 இன்ச் இருந்தா போதும். ஏன்னா அது உடம்பு அந்த ஸ்லீவனுடைய இது பொறுத்து. ஒரு சிலருக்கு அண்டர் ஆர்ம் கிட்ட நல்லா மசில்ஸ் இருக்கும், ஒரு சிலருக்கு இந்த இடம் அப்படியே அந்த ஆர்ம் ஹோல் தாண்டினோடனே இப்படி லூஸா பள்ளமா இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா இந்த இடத்துல நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த சுருக்கம் வரும். அதனால இதை இப்படி உள்ள கொண்டு வந்து இப்படி கர்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு ஸ்லீவ் வந்து நல்லா டைட்டா ஃபிட்டா இருக்கும். அதனால இந்த இடம் வந்து நீங்க இங்கேயே வளைச்சு வெட்டிட்டு ஸ்டிச் பண்ணும்போது இதுல ஸ்டிச் பண்ணீங்கன்னா சரியா இருக்கும். ஏன்னா இங்க வெட்டும் போது இந்த பெண்டு இங்க கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இங்க பெண்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஞாபகம் வரும். அப்ப இந்த இடத்துல வந்து நீங்க பெண்ட் பண்ணணும். இது ஸ்ட்ரைட்டா வெட்டாம இது லைட்டா இப்படி கர்வ் கொண்டு வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு இந்த இடம் வந்து அந்த லூஸ் வந்து வராது. ஏன்னா இங்க வர லூஸ் இங்க ஃப்ரண்ட்ல தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஃப்ரண்ட்ல ஆர்ம் ஹோல்லையும் ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும். அப்ப 2 சைடும் அந்த சுருக்கம் வராம இருக்கணும்னா இந்த கர்வ் மட்டும் நீங்க போட்டுக்கோங்க. இங்க வந்து ஸ்ட்ரைட்டா தான் வரணும், உங்க கையினுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி. இங்க மட்டும்தான் இந்த பெண்ட் வரணும். சப்போஸ் உங்களுக்கு ரைட் லெஃப்ட் ரெண்டும் ஈவனா வரணும்னா இந்த நீடில்ல வந்து இப்படி ஊசியில வந்து மார்க் போட்டுக்கோங்க. அப்ப வந்து உங்களுக்கு ஓபன் ஆனாலும் இந்த இடம் வந்து அந்த இது தெரியும். இதுலயே நீங்க இப்படி ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்ப வந்து இந்த முன்னாடி வர சுருக்கம் வந்து வராம இருக்கும். கையில முன்னாடி பின்னாடி சுருக்கம் வர்றதுக்கு காரணம் இதுதான். இதை வந்து கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சுருக்கம் வராது. இது மோஸ்ட்லி ஷார்ட் ஸ்லீவுக்கு வராது, லாங் எல்போ ஸ்லீவுக்கு 3/4 ஸ்லீவுக்கு தான் வரும்.